அவங்க எல்லாரையுமே மீண்டும் இந்த வீடியோ மூலமா சந்திப்பதில் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். சரி, எப்பயாவது இந்த வசனத்தை வாசிச்சு யோசிச்சிருக்கீங்களா? நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், கேளுங்க சரியா? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். For even the Son of Man did not come to be served, but to serve and to give his life a ransom for many. இந்த வசனத்தை எப்பயாவது வாசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா பல முறை இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருப்போம், சரியா? இந்த வசனத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரான்சம், சரியா? இதே வசனத்தை நம்ம தமிழ்ல வாசிக்கும் பொழுது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இப்போ இந்த நாள்ல நீங்க டெம்ப்ளேட் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், நம்ம ரான்சம் அப்படின்ற வேர்ட் நம்ம பார்க்க போறோம், சரியா? இந்த ரான்சம் அப்படின்ற வேர்டுக்கு மீட்கும் பொருள், பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அர்த்தங்களும் இருக்கு, நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறாங்க, சரியா? பொதுவாகவே இந்த மீட்கும் பொருள், இந்த ரான்சம் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது இதற்கு பதிலாக இது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம மத்தேயுல வாசிக்கும் பொழுது கிறிஸ்து நம்மளுடைய பாவத்திற்காக நமக்கு பதிலாளியாக கிறிஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னா மரித்ததை நம்ம பார்க்க முடியும். அப்போ எப்பவுமே பழைய பாட்டில் பல அதிகாரங்கள்ல இந்த சாக்ரிஃபிஷியல் லா, ரிச்சுவல்ஸ், இது எல்லாமே எங்கெங்க சொல்லப்படுதோ அங்க எல்லாமே இந்த ரான்சம் வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த எல்லா இடங்கள்லையுமே ரான்சம் அப்படின்ற வேர்ட் எதை குறிக்குது அப்படின்னா பதிலாக, மீட்கும் பொருளாக அப்படின்ற அர்த்தத்தை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குறிக்கும், சரியா? என்னடா இவ வந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாம ரான்சம் அப்படின்ற வேர்ட் பத்தி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வார்த்தை நீதிமொழிகள்ல எங்கெங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், சரியா? நீதிமொழிகளில் ரான்சம் அப்படின்ற வேர்ட் இங்கிலீஷ் பைபிள் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போதாக இருக்கட்டும், இல்லை ஹீப்ரூ பைபிள் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போதாக இருக்கட்டும், 3 முக்கியமான இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறாங்க, சரியா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலையும், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலையும், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க, சரியா? இப்போ இங்கிலீஷ்ல ரான்சம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அழகா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்ல அதனுடைய வார்த்தையினுடைய மீனிங்கா இருக்கட்டும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறது வித்தியாசமா இருக்குது, சரியா? நான் உங்களுக்கு அந்த 3 வசனங்களையும் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல, அவன் எந்த ஈட்டையும் பாரான், அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு அடல்ட்ரி நடந்த ஒரு சூழ்நிலை, சரியா? அந்த சூழ்நிலையில அந்த கணவனுக்கு எந்த ஒரு வெகுமதியை கொடுத்தாலும் சரி, பணத்தை கொடுத்தாலும் சரி, என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்களுக்கு நடந்த துரோகத்தை ஈடுபடுத்த முடியாது, அதற்கு பதிலாக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அந்த வசனம் எழுதியிருப்பாங்க, சரியா? அதே மாதிரி நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, மனுஷருடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான் அப்படின்றது 2வது வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவானாக இருக்கும் பொழுது, அவனுக்கு நிறைய பணம் இருக்கும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன் அப்படின்னா எந்த ஒரு சிக்கல்ல மாட்டினாலும் சரி, அவனுடைய ஜீவனை இப்போ யாராவது அவங்களை கடத்தி வச்சிருந்தாலும் சரி, ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பணத்தை கொடுத்து அவங்களுடைய ஜீவனை மீட்டெடுக்கலாம். ஆனா அதே நேரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா தரித்திரனை யாரும் மிரட்டவே மாட்டாங்க. ஒரு தரித்திரனை பிடிச்சி என்ன பண்ண போறாங்க? அவன்கிட்ட தான் காசே இல்லை அப்படின்றது தெரியுமே. அப்போ அந்த வசனத்துல ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும், சரியா? ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஐஸ்வர்யவான் பணத்தை கொண்டு தன்னுடைய ஜீவனை மீட்டு கொள்வான் அப்படின்றது இருக்கும் பொழுது, 2வது பகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு தரித்திரனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அப்போ 2 பேருமே ஒரு விதத்துல சேஃபா தான் இருக்கிறாங்க, சரியா? இப்போ 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது,
நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட் பேசிஸ்ல வந்து இந்த வசனத்தை எழுதியிருப்பாங்க. அந்த பேசிஸ்ல இந்த வசனத்தை எழுதும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதிமான்கள் வந்து பாவம் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆனால் அவங்க மனம் திரும்பினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்படும். ஆனால் துன்மார்க்கன் மனம் திரும்பாத துன்மார்க்கன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீதிமான்களுடைய பாவத்துக்கும் சேர்த்து வந்து அவங்க வந்து தண்டனை அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த வசனத்தை வந்து ஒரு மெட்டஃபாரிக்கலி வந்து எழுதியிருப்பாங்க. இப்போ திருப்பியும் உங்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம், என்னடா சம்மந்தம் இல்லாமல் ரேன்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, எபிரேய வேதாகமத்தினுடைய நம்மளுடைய மூல வேதாகமத்துல நம்ம வந்து வாசிக்கும் பொழுது இந்த ரேன்சம் அப்படின்ற வேர்டுக்கு வந்து எங்கெங்க யூஸ் பண்றாங்க, எந்தெந்த அர்த்தங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது பெரும்பாலான இடங்கள்ல பணத்தை வந்து மேம்படுத்துற இடங்கள்ல வந்து பேசப்படுது. சரியா, எவ்ரிவேர் எல்லா இடங்கள்லையுமே வந்து பணம் இன்வால்வ் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரு வெல்தியான ஒரு பொருள் என்னது தங்கமா இருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பொக்கிஷங்கள் வந்து இந்த ரேன்சம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பின்பதாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல ஒரு பாவிக்கு பதிலாக இன்னொரு பாவி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ransom, they'll be என்னது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ransom அப்படின்ற கான்செப்ட் வேதாகமத்தில் ரொம்ப காமனான ஒரு விஷயம். சரியா, ஸோ என்னது ஒரு இந்த இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு ட்ரேடு வந்து இந்த ransom அப்படின்ற வேர்டுக்கு வந்து இருக்கும். சரியா, ஆனால் நீதிமொழிகளில் அந்த மாதிரியான ஒரு ட்ரேடுக்காகவா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாலமோன் ஞானி வந்து இந்த வார்த்தையை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கும் பொழுது அது நிஜமாகவே வந்து ஒரு ரிச்சுவலையோ இல்லை வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் லாவை பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரியா, இந்த ப்ராவர்ப்ஸில் இந்த 3 வசனங்களில் ransom அப்படின்ற வேர்ட் ரொம்ப அழகாக நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. சரியா, இந்த முதல் கதையில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஒரு கணவனுக்கு அவங்களுடைய இமோஷன்ஸ் அவ்வளோ பெருசு. சரியா, என்னது தன்னோட அவ்வளோ தூரம் ஒரு பிட்ரேயான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது அந்த கணவனுடைய இமோஷன்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது கொஞ்சம் கூட ஈடாகாது. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எந்த ஈட்டையும் பாரான் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் அதிகமான வெகுமதிகளை கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா வாங்க மாட்டான். அப்போ இன்னைக்கு அந்த வசனத்துல ஒரு அழகான ஒரு கருத்தை நம்ம வந்து கற்றுக்கொள்ள முடியும். என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய இமோஷன்ஸ், சரியா, நம்மளுடைய இமோஷன்ஸ், பெயின், இது எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து ransom பண்ண முடியாது அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். அப்போது இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் ஓகே என்னது காசு கொடுத்து எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா கிடையாது. ஒருத்தங்களோட மனசை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து துன்பப்படுத்துகிறோம் அப்படின்னா, இல்லை அவங்க மனசு நோகிற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா, நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே ஒரு ransom இருக்குது, நான் காசு கொடுத்து சரியாக்கிக்குவேனா? கிடையாது. சரியா, இன்னைக்கு இமோஷன்ஸ் ஆர் நாட் கமோடிட்டிஸ் தட் கேன் பி பெய்ட் வித் ransom. அப்போ நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஒருவேளை பணம் இருக்கலாம், ஒரு பதவி இருக்கலாம், ஒரு செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய பணம் அப்படின்றது அது நம்மளுடைய இமோஷன்ஸுக்கு ransom ஆகவே ஆகாது. சரியா, 2வது கதையில் நம்ம பார்க்கும் பொழுது மனுஷருடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு பணம் இருக்குது, ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் பணம் இருக்கிற ஒரு மனிதன் வந்து எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பணம் இல்லாதவன். இவனுக்கு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா காசு கொடுத்து தப்பிச்சுக்குவாங்க. இவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா, அப்போ இன்னைக்கு பணம் இருக்கிறதுனால எனக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்களேன். கோவிட் டைமில் நம்ம எல்லார்கிட்டையும் வந்து காசு இருக்க தான் செஞ்சிச்சு, ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இருந்துச்சா? கிடையாது இல்லை. அப்போது இன்னைக்கு நிஜமாகவே என்னோடய லைஃப்பில் சேஃப்டி எங்கே இருந்து இருக்குது, எங்கே இருந்து உண்மையான பாதுகாப்பு
செட்டைகளின் கீழே, அவருடைய செட்டைகளின் கீழே மட்டும்தான் இருக்குது அப்படின்றத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். சரியா? கடைசியாக 3வது வசனத்துல, நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள் அப்படின்ற ஒரு மெட்டஃபாரிக்கல் ஒரு வேர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அது டிவைன் ஜட்ஜ்மெண்ட்ல தேவன் நீதியாக நியாயம் தீர்ப்பாங்க அப்படின்றத வந்து ஒரு அழகான வசனத்துல நமக்கு வந்து மையப்படுத்தி இருப்பாங்க. சரியா? இன்னைக்கு பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல, நம்மளுடைய சால்வேஷனை நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பணத்தை சேர்த்து வச்சு வாங்கிட முடியுமா? கிறிஸ்துவை நம்மளால பிரைப் பண்ண முடியுமா? இல்ல நமக்கு எதிராக வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட், ஒருவேளை ஒரு கொடுமையான பாவியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு எதிராக வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம வந்து கிறிஸ்து கிட்ட பிரைப் பண்ணி அதை வாங்கிட முடியுமா? இல்லை மாத்திட முடியுமா? அப்போ யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒருவேளை ரேன்சம் அப்படின்றது ஒரு அழகான வார்த்தை. சரியா? நிறைய பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் நீதிமொழிகள்ல இன்னும் அழகான ஒரு 3 பாடங்களை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. நம்மளோட இமோஷன்ஸ் கேன் நாட் பி பாட். லைக் ஒருத்தங்களோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு ஓகே நான் காசு கொடுத்து சரி பண்ணிக்குவேன் அப்படின்றதெல்லாம் முடியாது. அப்போ நம்ம வந்து ரைச்சஸான, ஜஸ்டான, லைக் நல்லவர்களாக வாழ வேண்டியதற்கான ஒரு அழைப்பை இந்த வார்த்தை ரேன்சம் அப்படின்றது நமக்கு ஞாபகப்படுத்துது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் காசு இருக்கிறதுனால சேஃபாக இருக்கிறேன், நான் நினச்ச இடத்துக்கு நான் போயிட முடியும், நான் எனக்கு நினச்ச கல்வியை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், நான் வந்து லைக் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய ஸ்டேட்டஸ் வித்தியாசம், ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் ட்ராவல் பண்ணுவேன், வாவ் எல்லாமே சூப்பர் தான். ஆனால் நிஜமான பாதுகாப்பு நமக்கு இருக்குதா அப்படின்றத யோசிக்கணும். ஒருவேளை இஃப் யூ ஃபீல் நான் சேஃபாக இல்லை அப்படின்றத யோசிச்சிங்க அப்படின்னா அந்த பாதுகாப்பிற்கான முயற்சிக்குள்ளாக நம்ம முன் செல்லணும். 3வது முக்கியமான விஷயம், நம்மளுடைய ரட்சிப்பு அப்படின்றது, நம்மளுடைய ரட்சிப்பு லைக் பரலோகத்திற்காக செல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ், இது எதையுமே we cannot ransom anything for our salvation. அப்படி இருக்கும் பொழுது நீதிமானாக நான் வாழ்வதற்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக எடுக்க வேணும். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த ரேன்சம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Until I meet you for the next time, may God bless you all. Amen.